வணக்கம் நேயர்களே, ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது மானாவாரி வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழே விவசாயிகள் 5 லட்சம் ரூபாய் மானியம் எப்படி பெறுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பல்வேறு விவசாய தகவல்கள், விளைபொருட்களோட விலை நிலவரங்கள், அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மானாவாரி வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தோட நிதி ஆதாரம் மாநில அரசு வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ இதோட திட்ட பகுதிகள் கடலூர், விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், ஈரோடு, கரூர், புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இந்த மானாவாரி வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, 1000 ஹெக்டேர் நிலத்தொகுப்புகள் கொண்ட 1000 தொகுப்புகளில் இருக்கக்கூடிய மானாவாரி நிலங்களில் நீடித்த நிலையான வேளாண் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல். ஸோ இதுக்காக தான் இந்த மானாவாரி வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும் பணிகள் என்ன அப்படின்னா, மானாவாரி நிலத்தொகுப்புகளில் இருக்கக்கூடிய நீர் சேகரிக்கும் கட்டமைப்புகள், அதாவது தடுப்பணைகள், கிராம குட்டைகள், சமுதாய குட்டைகள், நீர் அமிழ்வு குட்டைகள், ஊரணிகளை ஆழப்படுத்தல் போன்ற பணிகளுக்கு நுழைவு கட்ட பணிகளாக மேற்கொள்ளலாம். அடுத்ததாக விவசாய நிலங்களில் வரப்பமைத்தல், பண்ணை குட்டைகள் அமைத்தல், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பண்ணை குட்டைகள் மற்றும் சமுதாய குட்டைகளை ஆழப்படுத்தல் போன்ற நீர் சேகரிப்பு கட்டுமானங்களுக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த திட்டத்தில் மானாவாரி நிலங்களில் சாகுபடிக்கு ஏற்ற வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் கொண்ட வாடகை மையங்களை கிராமப்புறத்தில் அமைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேளாண் உற்பத்தி அமைப்புகள் அல்லது வேளாண் உற்பத்தி குழுக்கள் மூலமாக வேளாண் பொருட்களுக்கான மதிப்பு கூட்டு இயந்திரங்களோ அல்லது கருவிகளை கொண்ட அலகினையும் மானிய உதவியோடு நிர்வகிக்கலாம். தொடர்ந்து இந்த மானாவாரி வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் இருக்கக்கூடிய மானியங்களும் அதற்கான சலுகைகளும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நுழைவு கட்ட பணிகளுக்கு தொகுப்பிற்கு ரூபாய் 5 லட்சம் மானியம் வழங்குறாங்க. அது 100% மானியம். அதே போல் தொகுப்பிற்கு 7,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் மானியத்தில் நீர் சேகரிப்பு கட்டமைப்பு நிர்வகிக்கலாம். இந்த திட்டத்தின் மூலமாக கிராம அளவிலான வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையங்கள் அமைக்கிறதுக்கு தொகுப்பிற்கு 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் வரை மானியம் வழங்குறாங்க. அதே போல் தொகுப்பிற்கு 75% மானியம் அல்லது அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் கொண்ட அலகினையும் நிர்வகிக்கலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி என்ன அப்படின்னா, மானாவாரி தொகுப்பில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தகுதி உண்டு. தொகுப்பில் உள்ள பதிவு செய்யப்பட்ட விவசாய குழுக்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம் அமைச்சுக்கலாம். வேளாண் உற்பத்தி குழுக்கள் மற்றும் வேளாண் உற்பத்தி அமைப்புகளுக்கு மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் கொண்ட அலகினையும் நிர்வகிக்கலாம். இந்த மானாவாரி வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தோட கால நிர்ணயம் ஒவ்வொரு நிதியாண்டுக்குள்ளேயும் செயல்படுத்தப்படணும். மேலும் இந்த திட்டம் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு வருவாய் கோட்டத்தில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அல்லது செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அல்லது மண்டல அளவில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அல்லது தலைமை பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை, நந்தனம், சென்னை 6,35,000. தொலைபேசி எண் 044243522686 24352622. இந்த வீடியோ விவசாயிகளுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள், அரசு திட்டங்கள், அரசு மானியங்கள், பல்வேறு விளைபொருட்களோட விலை நிலவரங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.